நிஃப்டி 23,960 இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. எஃப்ஐஐ செல்ஸ் 3,892 கோடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. என்ன நடக்கும்? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்டர்லேண்ட். இன்றைக்கி திங்கட்கிழமை அன்னைக்கு 27/7/2026 ஓப்பன் மார்க்கெட் என்னென்ன சொல்லுதுன்னு செக் பண்ணிடலாமா? வெல்கம். இந்திய சந்தைகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 23,767 பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. தொடர்ச்சியாக 4 நாள் இந்திய பங்கு சந்தைகள் வீழ்ச்சியில் இருந்துச்சு. இன்றைக்கி மண்டே மார்னிங் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 23,927 ஓப்பன் ஆகி 23,964 பாயிண்டில் இப்போ ஒருத்தன் ஆகிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இதோடைய புல்லிஷ்கான டீட்டெயில்ஸ் என்ன? குளோபல் மார்க்கெட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா? எஸ். டோ ஜான்ஸு ப்ளஸ் 0.46%, S&P 0.05, கிட்டத்தட்ட ஃப்ளாட்டு தான். நாஸ்டாக் 0.64. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. ஃப்ரைடே வீக்லியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் தான் முடிஞ்சுது. ஆனால் மண்டே பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்கு. பிரண்ட் குரூடாயிலுடைய விலை 104 பாயிண்டில் இருந்து 4% வீழ்ச்சியாகி 96.78 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடச்சிருந்தாலும் திரும்ப ஆனால் குரூடாயில் ஹை லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ருபீஸ் ரேட் 96.63 லெவலில் தான் ட்ரேட் ஆகுது. குரூடாயுடைய ரேலி அந்த ப்ரெஷர் தான் ருப்பி பெர்லிஸ் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டை காட்டிலும் 0.02 சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் பயாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் வாரை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் அண்ட் ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வழியாக சின்னதாக மிடிகேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரிப்போர்ட் போயிட்டுருக்கு. முழுமையான நிலவரம் நமக்கு தெரிய வரல. யூஎஸில் டேரிஃப் புதுசாக கொடுத்துருக்கிறதால ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு. செக்ஷன் 301 டேரிஃப், அதாவது 10%லேருந்து 12% வரைக்கும் பெரும்பாலான ட்ரேடிங்க்கு இது சின்ன எஃபெக்டிவ் ஆகாது. இருந்தாலும் இதை பற்றின முழு நியூஸ் வரும்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டில் நெகட்டிவில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்றைக்கி இந்தியாவில் ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் NTPC, SBI லைஃபு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, டாடா கன்சியூமர்ஸ், ACC, பேங்க் ஆஃப் பரோடா, ஹிந்துஸ்தான் ஜிங்க், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா Q1 ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. இதில் SBI லைஃப் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணதை விட, அதாவது 6.9% அவங்க எஸ்டிமேட் பண்ணாங்க, அதை விடவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக புல்லிஸை ட்ரிகர் பண்ணியிருக்குங்க. இன்றைக்கி IPOவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை கிளியராக அனுப்புகிறேன். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸில் இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு வரதுக்கான காரணங்கள் செக்டர்ஸில் வந்திருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸும் சில கம்பெனிஸில் வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவான நியூஸஸும் தான். ரைட். டாலரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ட்ரேட் ஆகுது. இது இந்திய பந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா, இந்த மிக்சடு குரூடாயுடைய ப்ரைஸுடைய லெவல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவாக இருக்குது. இதனால் சில கம்பெனிஸ்கள் பாதிக்கப்படலாம். ஸோ ஆயில் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் லெவலில் பண்ணிக்கங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லெவல்ஸ் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,896 உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டாக பிளான் பண்ணுது. ஹையர் பார்க்கும்போது 24,020, 24,000 ட்ரேட் ஆகும். ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 23,962, 23,997 உங்களுக்கு இருக்குது. அந்த லெவலில் வரும்பொழுது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே விழுந்தால் 23,894, 23,861 புள்ளியில் கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. RSI இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் 47.7 நியூட்ரல் தான் இருக்குது. MACDயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் பியர்லிஸாக காட்டுது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 24,096 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ரெட்டு ஷார்ட் டைமில் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஆனால் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கிறதுனால மீடியம் டேர்முக்கு இன்னும் கொஞ்சம் வீக்கில் தான் இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிங்க. புல்லிஷ் சினோரியா இன்னும் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணலை. அது வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்கான மூமெண்ட்டுக்கு வரும். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபினான்சியல் நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. செக்டர் வைஸ் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல செக்டர்ஸ் எதெல்லாம் வெரிஃபைடாக இருக்குது, நல்லா புல்லிஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா PSU பேங்க்ஸு, ஃபினான்சியல் சர்வீசஸ் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் பர்டிகுலராக நல்ல கம்பெனிஸ் எதெல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா SBI லைஃப், பேங்க் ஆஃப் பரோடா இவங்க அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னால கொஞ்சம் பாசிட்டிவ் செக்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க.
மெட்டல் செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து புதுசாக வந்து இந்த கம்பெனிக்கு சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவர் வந்து வரப்போகிறாரு. அதனால் நியூட்ரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து நல்ல நியூஸ் இருக்குது, செக் பண்ணிங்க. பவர் செக்டர்ஸ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 8500 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க நிதி திரட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் அதானி எனர்ஜி கம்பெனிஸ் கொஞ்சம் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஐடி டெக் அந்த சர்வீசஸ் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் HCL டெக் இருக்கிறீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,257 கோடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் HCL டெக்ஸ் வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக நியூஸை வாட்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் லைட்டாக இன்னும் பியர்லிஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய செக்டர்ஸில் அந்த செக்டர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் அந்த குருடாயில் இந்த இம்பேக்ட் முடிகிற வரைக்கும் பியர்லிஸ் தான். ஸோ ஐடியில் யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பேக் அடிச்சிருக்காங்க, அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, SBI லைஃப் இன்சூரன்ஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், HCL டெக்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, டாடா கன்சியூமர்ஸ், ACC இவங்க எல்லாமே குவார்டர்லி ரிசல்ட் விட்டுருக்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸை கிளியராக வாட்ச் பண்ணிங்க. ராம்கோ சிஸ்டம்ஸும் நல்ல போன வருஷம் ப்ராஃபிட்டை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதனால் அந்த ஸ்டாக்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,000 கால், 24,100 கால், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ FIAயை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரெஷரில் செல் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு DIs வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஃப்ரம் AMCs மியூச்சுவல் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூவாக பணம் வரதுனால DIs அதை விட ஒரு 100 கோடி 500 கோடின்னு சொல்லிட்டு நல்லாவே வாங்கி வச்சுட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே போகாமல் ஸ்டேபிளாக மேலே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12.4 இருந்து பெரிய லெவலில் மேலே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. ஏர்னிங்ஸ் இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு NTPC, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, டாடா கன்சியூமர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸை வச்சுருக்கவங்க உங்களுடைய ஐயை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சார்ட்டை விட்டு அல்லது அந்த ஸ்க்ரீனை விட்டு நோத்திடாதீங்க, கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடு பண்ணிக்கங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் யூஎஸில் வந்து டேரிஃப் வந்திருக்கு புதுசாக, அந்த 301ங்கிறது. அது US ஈரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் வழியாக ஒரு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். இதை நீங்கள் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வண்டர்லாம் அகாடமியை இம்மீடியட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். See you guys. Happy trading.